வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் நவம்பர் 5ஆம் தேதி வவுனியாவில். நாட்டில் இதற்கு முன்னர் எந்த ஒரு காலத்திலும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவியதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவிப்பு. பலாலி உயர் பிரதேசத்தில் உள்ள பாதுகாப்பு வலயத்திற்குள் மீதமுள்ள காணிகளை அவற்றின் உரிமையாளர்களிடம் விரைவாக கையளிப்பது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சில் உயர்மட்ட கலந்துரையாடல். பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக கலந்துரையாட போலீஸ் மாதிபரை பாராளுமன்றத்திற்கு அழைக்குமாறு சபாநாயகரிடம் எதிர்க்கட்சிகள் வேண்டுகோள். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வவுனியாவில் கூட உள்ளது. இதில் 2026ஆம் ஆண்டுக்கான அரசாங்க வரவு செலவு திட்டத்தை கட்சி ஆதரிக்க வேண்டுமா எதிர்க்க வேண்டுமா என்பதனையும் அதனை எவ்வாறு கையாள்வது என்பதையும் குறித்து முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவால் நவம்பர் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது முறையாக சமர்ப்பிக்க உள்ள வரவு செலவு திட்டமாகும். இந்த திட்டத்தின்படி 2026ஆம் ஆண்டுக்கான மொத்த அரசாங்க செலவினம் 4434 பில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு 618 பில்லியன் ரூபாவும், பொது நிர்வாக அமைச்சுக்கு 596 பில்லியன் ரூபாவும், பாதுகாப்பு அமைச்சுக்கு 455 பில்லியனும், கல்வி அமைச்சுக்கு 301 பில்லியனும் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டுமா அல்லது எதிர்க்க வேண்டுமா என்பது குறித்து தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது மத்திய செயற்குழுவுடன் ஆலோசனை நடத்த தீர்மானிக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் பாராளுமன்ற குழு முன்பே அறிவித்திருந்தது. இதனையடுத்து நவம்பர் 5ஆம் தேதி வவுனியாவில் நடைபெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்தில் வரவு செலவு திட்டம் குறித்து கட்சியின் இறுதி நிலைப்பாடு குறித்து விரிவான ஆராய்ச்சி மற்றும் விவாதம் இடம்பெறும் என்றும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாட்டில் இதற்கு முன்னர் எந்த ஒரு காலத்திலும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவியதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய போது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக வாக்குறுதி அளித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக சாடினார். தேசிய பாதுகாப்பு குறித்து மிகுந்த வலியுறுத்தலுடன் ஆட்சியினை கைப்பற்றியவர்கள் இப்போது நாட்டை பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியுள்ளனர். சுஜித் பெரேரா மேலும் கூறியதாவது, கடந்த ஒரு ஆண்டுகள் மட்டும் 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் 56 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக பிரதேச சபை தலைவர் ஒருவர் தனது அலுவலகத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நீதிமன்ற வளாகத்திற்குள்ளும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது. இவை அனைத்தும் தேசிய பாதுகாப்பு முற்றிலும் தளர்ந்துள்ளதாகவே வெளிப்படுத்துகின்றன. அவர் மேலும் கூறுகையில், எங்கு துப்பாக்கிச்சூடு நடந்தாலும் அது பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையது என்று கூறி அரசாங்கம் பொறுப்பிலிருந்து விலக முடியாது. குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தப்பிக்காமல் இனி இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நிகழாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் தற்போதைய போலீஸ் மாதிபர் இதுவரை இல்லாத அளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது அதிகார பொறுப்பை அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக அல்ல, சட்டத்தை பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் சுஜித் பெரேரா வலியுறுத்தினார். பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு அவர் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் என்று போலீஸ் மாதிபர் கூறுவது அரசியல் நோக்குடன் செயற்பட்ட குற்றச்சாட்டு என்று அவர் கூறினார். இதேவழி JVP மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட பல்வேறு மக்களவை உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு நீக்கப்பட்டிருப்பது பாகுபாடு மிக்க நடவடிக்கை என்றும் அவர் சாடினார். இவ்வாறான பக்கச்சார்பான செயல்பாடுகளுக்கு அரசாங்கம் பதில் கூற வேண்டும் என்றும் சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலாலி பிரதேசத்தில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் மீதமுள்ள காணிகளை அவற்றின் உரிமையாளர்களிடம் விரைவாக மீள கையளிப்பது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சில் செவ்வாய்க்கிழமை உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தலைமையேற்றார். பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்தா மற்றும் பல்வேறு மூத்த பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். காணிகளை உரிமையாளர்களிடம் மீள கையளிப்பதற்காக ராணுவத்தின் படிப்படியான வெளியேற்ற திட்டத்தை மீளாய்வு செய்வதோடு அதனை தடுக்கின்ற செயற்பாட்டு மற்றும் நிர்வாக தடைகளை நீக்குவது குறித்தும் விரிவான விவாதம் நடைபெற்றது. மேலும் தனியார் காணி விடுவிப்பு நடவடிக்கைகளின் தற்போதைய முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்து இன்னமும் நீடிக்கும் சவால்களை சமாளிப்பதற்கான நடைமுறைகள் தொடர்பாகவும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அத்தியாவசிய பாதுகாப்புக்கு தங்களின் நிலைத்தன்மையினை உறுதி செய்வதோடு சிவில் சொத்துக்களில் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கான புதிய எல்லைகளை நிர்ணயிப்பதிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதன்போது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் இருவரும் காணி பிரச்சனைகளை களைவது தேசிய நல்லிணக்கத்தின் அடிப்படை அங்கமாகும் என்பதை வலியுறுத்தி அதற்கான அரசாங்கத்தின் உறுதியான நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினர். மேலும் இந்த செயற்பாடு வெளிப்படைத்தன்மை, சமத்துவம் மற்றும் தேசிய பாதுகாப்பு கருதுகோள்களுடன் முழுமையாக இணைந்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் முக்கியமாக சுட்டிக்காட்டினர். மெத்தனியாவில் காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவை தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள பியல் மனப்பேரியை எதிர்வரும் நவம்பர் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வலஸ்முல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பியல் மனம்பேரி காணொலி அழைப்பு ஊடாக புதன்கிழமை வலஸ்முல நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மெத்தனியாவில் உள்ள காணி ஒன்றில் செப்டம்பர் 5ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் 50,000 கிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரியின் சகோதரர் பியல் மனம்பேரி கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் கீழ் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை பாராளுமன்றத்திற்கு அழைக்குமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் எதிர்க்கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த வேண்டுகோள் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக குறிப்பிடுகையில், பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக போலீஸ் மா அதிபருடன் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்யுமாறு எதிர்க்கட்சிகள் சபாநாயகரிடம் கடந்த திங்கட்கிழமை கேட்டிருந்தனர். எவ்வாறு இருந்த போதும் சபாநாயகர் தற்போது வெளிநாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதனால் குறித்த கோரிக்கை கடிதம் சபாநாயகர் காரியாலயத்தினூடாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் அது தொடர்பான திகதி ஒன்று வழங்கப்படும் என்று நம்புகின்றோம் என்றனர். பெலவத்த சீனி கைத்தொழிற்சாலையின் நிதி நெருக்கடியை நோக்கமுடன் தீவிரப்படுத்தி அதனை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். அரசாங்கத்தின் இந்த முறையற்ற நடவடிக்கைக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணி அலுவலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்றிருந்த ஊடகவியலாள சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையிலே, நஷ்டத்தில் இயங்கி வரும் பெலவத்த சீனி கைத்தொழிற்சாலையினை மீட்டெடுத்து அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் எந்த செயற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் கூறினார். மாறாக அதன் நிதி நிலைமையினை மேலும் சீர்குலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்றார். அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் கொள்கையினை முன்னர் கடுமையாக விமர்சித்து ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க தற்போது அதே கொள்கையினை செயல்படுத்தி வருவதாகவும் விமல் வீரவங்ச சாடியுள்ளார். அதோடு அரசாங்கம் இந்தியாவுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தில் அரசாங்கத்துடன் நெருக்கமாக செயற்படும் பிரபல கசினோ வணிகர் இந்திய நிறுவனத்தின் இலங்கைக்கான முகவராக செயல்படவிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பெலவத்த சீனி கைத்தொழிற்சாலையை விற்பனை செய்யும் இந்த முயற்சி நாட்டின் பொருளாதார சுயாட்சிக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் இதற்கு எதிராக மக்கள் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சீனாவின் நீண்டகால ஒத்துழைப்பு பங்காளியாக இலங்கை இருப்பதை வலியுறுத்திய சீன தூதுவர் சி சென்காங் அடுத்த 5 ஆண்டுகளில் சீனாவின் வளர்ச்சி இலங்கையின் அபிவிருத்திக்கும் சுவீட்சத்துக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புத்தாக்கம் பகிரப்பட்ட அபிவிருத்திக்கு வாய்ப்பளிக்கிறது என்ற தலைப்பில் கொழும்பு மெரினோ ஹோட்டலில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் உரையாற்றியிருந்தார். அங்கு அவர் மேலும் கூறுகையில் 1949ஆம் ஆண்டு மக்கள் சீன குடியரசு உருவான போது அடிப்படை உற்பத்தி திறனை இல்லாத நிலையில் இருந்து சீனா 1953 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள் மூலம் இன்று உலகின் 2வது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்துள்ளது என்றார். சீன பொருளாதாரம் வலுவான அடித்தளம், பல்வகை திறன்கள் மற்றும் மீளலும் தன்மையினை கொண்டதாகவும் பல்வேறு உலகளாவிய சவால்களை சமாளிக்கும் ஆற்றல் உடையதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய சமீபத்தில் சீன விஜயங்களின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே அபிவிருத்தி மற்றும் ஒத்துழைப்பை பலப்படுத்தும் உறவுகள் மேலும் வலுவடைந்துள்ளதாகவும் சீனா இலங்கையுடன் நெருக்கமாக செயல்பட தயாராக இருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்தார்.